சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம திருவண்ணாமலை போக முடியாது. அதனால பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில் இருந்தா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, நாங்க பிளான் பண்ண கோயில் தான். திண்டுக்கல்ல இருந்து கரூர் போற ரோட்ல இருக்க ரெங்கமலை கோவிலு. அங்க போகலான்னு பார்த்தா, காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பிட்டோங்க. கிளம்பி போனா நெறைய பேர் வந்தாங்க. நாங்களும் போனோங்க. ஆரம்பிக்கும்போது ஒரு 6 மணி இருக்கும். அப்ப ஆரம்பிச்சு தான் மொத்தமா ஆரம்பிச்சோமே தவிர, எல்லாரும் அவங்கவங்க பாட்டுல போக ஆரம்பிச்சுட்டாங்கங்க. நாங்களும் எப்படிடா போறதுன்னு பார்த்தோம். அங்கங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போற வழியெல்லாம் மஞ்ச கலர் பெயிண்டு. அந்த குறியீடு போட்டு வச்சிருந்தாங்க. அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லங்க. அந்த குறியீட பார்த்தே நாங்க போறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா, அங்கங்க எந்த சைடு திரும்பணும், வைக்கணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லான ஒரு பாதைய நம்ம மேற்கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா நான் சஜஷன் பண்ணுவேன். இந்த ரெங்கமல கிரிவலம் போறத ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்குதுங்க. போற இடமெல்லாம் அப்பா பாறையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு போகும்போதெல்லாம். அடுத்து இந்த குழந்தைய வேற இந்த அம்மா தூக்கிட்டு வந்தாங்களா, அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்ச நேரம் கொண்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு, அந்த பையன வச்சுக்கிட்டே வந்தேங்க. ஒரு 2, 3 கிலோமீட்டர் தூக்கியே சுமந்து வந்தேங்க. ஒரு சைடு ஃபுல்லா கை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. போற வழியில நான் பார்த்தேன் இந்த மாரி புத்தெல்லாம் நெறைய இருந்துச்சுங்க. அங்கங்க குட்டி, குட்டி சாமி புத்து. அம்மா நான் புத்து மாரியம்மா, நீ தான் எனக்கு நல்ல வழி காட்டணும்னு சொல்லிட்டு, போற இடமெல்லாம் வேண்டிட்டு, பக்கத்திலே பார்த்தோன்னா, கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்காங்கங்க. பக்கத்திலே கிராமம் இருக்கு. ஆனா, வழி ரொம்பவே அட்வான்டேஜரா இருந்துச்சு. நான் இதில என்ன ரொம்ப கத்துக்கிட்டேன்னா, மலையெல்லாம் ஏறும்போது நம்ம கால ரொம்ப தூக்கி வச்சு போகணும்னு நெனச்சுக்கிட்டேங்க. ஏன்னா, இங்கே நம்ம ஸ்லோவா, மெதுவா எடுத்து வச்சே பழகிட்டோமா, அங்க போயிட்டு மலையில நடக்கிறப்ப என்னன்னா, கால தூக்கி வச்சு, தூக்கி வச்சு நடக்கணும். அப்போ என்னால தூக்கி வச்சு ரொம்ப நடக்க முடியல. கால தட்டிக்கிட்டேன் வேற, ரத்தம் நெறைய வந்துருச்சுங்க. இந்த பையன அந்த அம்மா கொஞ்ச நேரம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இடையில நீர்மோரெல்லாம் குடுத்தாங்கங்க. அந்த நீர்மோர் இடத்துல அப்புறம் அவங்க என்ன சொல்ட்டாங்க, "இல்லப்பா என்னால நடந்து வர முடியல. நான் இவங்களோட கார்ல ஏறிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "சரிங்க பார்த்து வாங்க" அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நாங்களும் இன்னொரு அக்காவும் எங்க கூட வந்தாங்க. அவங்களோட தான் போனோம். இந்த இடத்துல இந்த மாரி தாங்க போகிற மாரி இருந்துச்சு. கட்டையில நுழைஞ்சு, அங்க நுழைஞ்சு, கல்லு பாதை, செம்மையா மண்ணு. வழி ரொம்பவே கஷ்டமா தாங்க இருந்துச்சு. அந்த அப்பன பார்க்கணும் இல்லையா? நமக்கு நம்ம நெனச்ச காரியம் நடக்கணும் இல்லையா? அதனால ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவமே என் வரமே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டேன்னு, நானு எங்க வீட்லேருந்து வந்தவங்க, இன்னொரு அக்கா, அந்த பையன் எல்லாருமேனு ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எனக்கெல்லாம் கால் வலி செம்மையா வலிச்சிருச்சு. சரி இருந்தாலும் வைராக்கியமா நம்ம நெனச்சது நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெங்கமலை மருந்தீஸ்வரரை நெனச்சுக்கிட்டேன்னு அவ்வளோ தூரம் நாங்க நடந்தோம். இப்பதான் வந்துரும், இப்பதான் வந்துரும், இப்பதான் வந்துரும்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் சுத்தி வந்தோங்க. அப்படி சுத்த வரும்போது தான் நாங்க கோயிலுக்கு பக்கத்திலேயே போனோம். அப்புறம் போயிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. ஒரு 9 மணி 9:30 ஆயிடுச்சு நாங்க கோயில்கிட்ட போகவேன்னு. அப்ப அங்க கீழ கோயில் இருக்குது. நம்ம மலையெல்லாம் நம்மனால ஏற முடியாது. அதனால நாங்க கிரிவலத்தோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே பிளான் பண்ணிட்டோம். ஆனா போற சைடு பூரா அந்த காடு, மலை, பாறை பார்க்கறக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மயில் ஏகப்பட்ட மயில் பார்த்தோம். அத வீடியோ எடுக்காம விட்டேங்க. அப்படி எங்களுக்கு முன்னாடி போனவங்க அப்பதான் போனாங்க. சரி அவங்களும் போறாங்க. மேல மலைப்பாதை போகுது. அங்க நாங்க யாருமே போலங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்க ஒரு 12 கிலோமீட்டர் விடாம நடந்து வந்தோம். வெயில் வேற 9 மணி வெயிலா. நடக்க முடியல. எங்களுக்கு பின்னால வரவங்களும் அப்பதான் வந்தாங்க. சரி ஒரு வழியா நம்ம கீழ மருந்தீஸ்வரர பார்த்துட்டு, சாமி கும்பிட்டு நம்ம வேண்டுதல வச்சுட்டு நம்ம கிரிவலத்த நல்லபடியா முடிச்சுட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே எங்க கூட வந்தவங்க நாங்க எல்லாருமேனு கீழ போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு விநாயகர கும்பிட்டோங்க. விநாயகர கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருந்தாப்புல பக்கத்துலேயேன்னு, அவரையும் நல்லா சாமியை வேண்டி கும்பிட்டுட்டு, நாகம் இருந்தாங்க, நாகாத்தம்மா எங்களை காப்பாத்தும்மா அப்படின்னு சொல்லி அவங்களையும் வேண்டிக்கிட்டு, நம்ம மருந்தீஸ்வரரை பார்க்க நெக்ஸ்ட்டு போனோங்க. அவர்கிட்ட மனசார உருகி, "அப்பா நான் இதுக்காக தான் வந்தேன். என் கஷ்டம் இவ்வளோ இருக்குது. இதை நீ தீர்த்து வச்சே ஆகணும்னு" சொல்லி மனசார வேண்டினேங்க. கண்ணீர் அழுகாத குறை தான். நல்லா வேண்டிட்டு வந்தோங்க. அப்புறம் நமக்கு பிடிச்சவர் முருகர். முருகரையும் போய் பார்த்துட்டு, அவரையும் சுற்றிட்டு, பக்கத்துலேயே நம்ம பிரம்மா கோயில் எல்லாமே இருந்தாங்க. முருகனை தாங்க நல்லா இருந்தாங்க. எல்லா சாமியுமே செம்மையா இருந்துச்சுங்க. துர்க்கை அம்மா பார்த்துட்டு, அப்புறம் லிங்கேஸ்வரர் பார்த்துட்டு அப்படியே வந்தோங்க. வந்துட்டு லாஸ்ட்டா முருகன் இன்னொரு ஃபோட்டோ எடுத்தேங்க. அதுதான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கோயிலுக்கு நாங்கள் வந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கும் போகலான்னு தான் போனோம். இந்த பாலத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. சூப்பராக போட்டிருந்தாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த கிரிவலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க, ஏதாவது டீட்டெயில் வேணால் கேளுங்க சொல்கிறேன்.